Hello everyone. இந்த வீடியோவில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ண மாதிரி நம்பர் சிஸ்டம்லேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது டே 3 ப்ரிப்ரேஷன். How many natural numbers are there between 1000 to 2000 which when divided by 341 leaves a remainder 5. 1000லேருந்து 2000க்குள்ளே there are so many numbers இல்லையா? அந்த நம்பர்ஸில் 341ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர், ஆனால் அது ரிமைண்டர் 5 நம்பரை கொடுக்கணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை இந்த 341ஓட டேபிள்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு 1 டைம் 341 பார்த்திங்கன்னா அதே தான் 2 டைம்ஸ் அண்ட் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். இப்போது நமக்கு இருக்கிற லிமிட் பாருங்கள், 1000லேருந்து 2000க்குள்ளே தான். அப்போது இந்த ரெண்டு நம்பருமே கிடையாது. இட் இஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3rd டைம். இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் மோர் தென் 2000. அவங்க கேட்குறது 2000க்குள்ளே தான். இந்த நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 3 நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா 341ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகக்கூடியது. அவங்க கேட்குறது which leaves a remainder 5. அப்போது இந்த நம்பர்ஸ் கூட எல்லாமே 5 ஆட் பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சர் இந்த பர்டிகுலர் 1000 to 2000க்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ ஹவு மெனி நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்குறாங்க? there are 3 நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த 3 நம்பருமே 341ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் 5 நம்பரை கொடுக்கும். there are 3 numbers. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 3. Next question. M is the largest 3-digit number which when divided by 6 and 5 leaves remainder 5 and 3 respectively. Mன்ற ஒரு லார்ஜஸ்ட் 3-digit நம்பரை 6ஆல் டிவைட் பண்ணால் 5 என்ற ரிமைண்டரை கொடுக்குது, 5ஆல் டிவைட் பண்ணால் 3 என்ற ரிமைண்டரை கொடுக்குது. தென் வாட் வில் பி த ரிமைண்டர் when M is divided by 11? இப்போது ஒரு நம்பர் 6ஆல் டிவைட் ஆகணும், ஆனால் ரிமைண்டர் 5 கொடுக்கணும். அப்படின்னா மொதல் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0 × 6 0 மைனஸ் பண்ணோன்னா 5. அப்போது 5ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 5 கிடைக்குது. இது கூட நீங்கள் 6 ஆட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் கிடச்சிரும். 5 + 6 11. இப்போது 11ஐ 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிமைண்டர் 5 கிடைக்கும். ஸோ இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ண நம்பர் எல்லாத்தையுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எழுதிடலாம். இப்போது ஒரு நம்பர் 5ஆல் டிவைட் ஆக போகுது, ஆனால் ரிமைண்டர் 3 தரப்போகுது. இந்த மாதிரி நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்பர் வுட் பி 3. இப்போ 3ஐ 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 0 × 5 0 0 - 3 3. அப்போது அந்த நம்பர் 3ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் 3 தரும். இது கூட நீங்கள் 5 அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற நம்பர்ஸ் எல்லாமே கிடைக்கும். 3 + 5 8. இப்போ 8ஐ நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 3 தரும். அடுத்தது இப்போது நான் இங்கே கண்டினியூஸாக நம்பர்ஸ் எழுதியிருக்கேன் இல்லையா? இதில் வெரி ஃபஸ்ட்டு காமன் நம்பர் என்னென்னு பாருங்களேன், 23. இப்போது இந்த 23 எடுத்துக்கோங்க. இந்த 23ஐ நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிமைண்டர் 3 தரும். அண்ட் தென் 6ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 5 தரும். செக் பண்ணிடலாம். ஸோ இந்த நம்பர் தான் 6ஆலையும் 5ஆலையும் டிவைட் பண்ணோன்னா 5 and 3 ரிமைண்டரை தருது. ஓகே, இப்போது 5க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 5க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா இட் இஸ் 30. இப்போது எம்ன்றது ஒரு லார்ஜஸ்ட் 3-digit நம்பர் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ 3-digit நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 100 to 999. இதில் லார்ஜஸ்ட் நம்பர்ன்றதுனால கண்டிப்பாக 900 சம்திங் தான் வரப்போகுது. ஓகே, நாம் ஒரு நம்பர், அதாவது லார்ஜஸ்ட் 3-digit நம்பர், இந்த நம்பரை நம்ம 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம், டிவைடட் பை 11. ஆனால் கண்டிப்பாக இது ஒரு ரிமைண்டர் லீவ் பண்ணோம் இல்லையா? அது என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா? இந்த எல்சிஎம் கூட ஏதோ ஒரு சம் நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அது கூட இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்ச இந்த 23ஐ ஆட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த 23 5ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 and 3 நம்பர் கொடுக்கறதுனால மட்டுமே இதை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 30. இந்த 30 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5க்கும் 6க்கும் இருக்கிற இந்த எல்சிஎம். இப்போது 5ஆலையும் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும், 6ஆலையும் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா தட் நம்பர் ஷுட் பி 30 இல்லையா? ஸோ 30 பாருங்கள், 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் 30ஐ, உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு தரும். இதுவே 6ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 நம்பர் கொடுக்கும். இப்போது இந்த ரிலேஷனை வச்சு தான் நம்ம இந்த எம்மை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம 10 ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் 3-digit நம்பர். ஓகே, ஸோ இப்போது நம்ம 10 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். 30 × 10 300. 300 கூட 23 ஆட் பண்ணால்
ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 20 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 600 சம்திங் கிடைக்கும். ஸோ 30 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 900 அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஸோ we have 30 into 30 900 plus 23. 30 into 31 பண்ணாலும் நியரஸ்ட்டாக 900க்கு நியரஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 30 into 31 930. இது கூட 23 ஆட் பண்ணாலும் நமக்கு வரப்போகிற ஆன்சர் 953. மறுபடியும் 32வை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 32 into it is 983. 30 into 33 பார்த்தீங்கன்னா it will be 1013. இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் இது வந்து 4 டிஜிட் நம்பர்னால இது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேணாம். ஸோ இந்த நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த நம்பரை இங்கே எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இந்த நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 983 டிவைடட் பை 11. 4 அப்படின்ற ஆன்சர் தருது. ஸோ அவர் ஆன்சர் வில் பி 4. இப்போது இதே நம்பரை நம்ம 5ஆலையும் 6ஆலையும் டிவைட் பண்ணி பார்ப்போம். இந்த நம்பர் நம்ம 5ஆல் டிவைட் பண்ணோம். அவங்க சொன்ன மாதிரி 3ன்ற ரிமைண்டர் தந்துச்சு. 6ஆல் டிவைட் பண்ணும்போது 5ன்ற ரிமைண்டர் தருது. அப்போது 11ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 4 அப்படின்ற ஆன்சரை கொடுக்கறதுனால இந்த சம்மோட ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஷின். If the 7-digit number 56x34y4 is divisible by 72, then what is the least value of x plus y? இப்போது இது ஒரு 7-digit நம்பர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக 72ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அப்போது வாட் வில் பி த லீஸ்ட் வேல்யூ, குறைந்தபட்ச வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இதுதான் கொஷின். இப்போது ஒரு நம்பர் 72ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா இட் மஸ்ட் பி டிவிசிபிள் பை போத் 8 and 9. ஏன்னா 8 9s are 72 இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் நம்பரை வந்து நம்மளால் டிவைட் பண்ணிட்டுலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டைம் வேஸ்ட் பண்ண முடியாது எக்ஸாம் டைமில். ஸோ அந்த 72வை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணும்போது வெரி சிம்பிள். 8 9s are 72. அப்போது ஒரு நம்பர் 8ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, 9ஆலையும் டிவிசிபிள் ஆகுதுன்னா தென் தட் நம்பர் ஷுட் பி டிவிசிபிள் பை 72. ஓகே, ஸோ நமக்கு 1லேருந்து 12 வரைக்கும் டிவிசிபிலிட்டி ரூல் தெரியணும். ஓகே, இப்போ 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் எடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரு கண்டிப்பாக 8ஆல் டிவிசிபிள் ஆகணும். அதாவது லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எடுத்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோன்னா இட் மஸ்ட் கிவ்ஸ் ரிமைண்டர் as 0. ஓகே, அப்படி பார்க்கும்போது இது டிவிசிபிள்னு சொன்னதுனால கண்டிப்பாக இது 8 ஆகலையும் டிவிசிபிள் ஆகும், அண்ட் 9ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஓகே, ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர்ஸ் அது எவ்வளோ பெரிய டிஜிட் வேணாலும் இருந்துக்கலாம், ஜஸ்ட்டு நீங்கள் கடைசி 3 டிஜிட்டை மட்டும் எடுங்க. அது வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணணும், நமக்கு ரிமைண்டர் 0 அப்படின்றத கொடுக்கணும். இதுதான் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 8. அப்படி பார்க்கும்போது இங்கே 4y4 இதை நான் இப்போ 8ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ரிமைண்டர் 0 தான் கொடுக்கும். ஓகே, ஸோ இதை முன்னாடியே எழுதியாச்சு. இதுதான் டிவிசிபிலிட்டி ரூல். ஓகே, இங்கே நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0 1 2 9 வரைக்கும் நமக்கு எந்த அந்த 10 நம்பரில் எது வேணாலும் நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு 0 இருக்குது, 0 வச்சுக்கலாம். 40 5 8s are 40 அண்ட் தென் ரிமைண்டர் நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போது 0 இங்கே செட் ஆகலை. 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 41 5 8s are 40. சப்போஸ் இங்கே 1 அப்படின்னு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோன்னா 5 8s are 40 பேலன்ஸ் நமக்கு 1 கிடைக்கும். அண்ட் தென் இந்த 4 இப்படி இருக்கும்போது 2 8s are 16. ஆனால் இங்கே 14 இருக்குது. அப்போது 1ம் செட் ஆகலை. 2 யூஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் 2 இருக்குது அப்படின்னா அதே 5 8s are 40 பேலன்ஸ் 2 24ன்னு கிடைக்குது. 3 8s are 24. ஸோ நமக்கு இங்கே ரிமைண்டர் 0 தான் கொடுக்குது. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒய்யோட லீஸ்ட் வேல்யூ மஸ்ட் பி 2. ஓகே, ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 8 வச்சு நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் தென் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 9 வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். 9ஓட டிவிசிபிலிட்டி ரூலுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை, இது ரொம்ப சிம்பிள். இருக்கிற எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 9, அவ்வளோதான். ஸோ ஒரு நம்பர் அது 9ஆல் டிவைட் ஆகணுமா இல்லையா அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அந்த ஆட் பண்ணி வர ஃபைனல் ஆன்சர் வந்து 9 டேபிளில் வரக்கூடிய நம்பராக இருக்கணும். ஓகே,
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எல்லாத்தையும் டிஜிட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 18 கிடச்சுன்னா கண்டிப்பாக அது 9ஆல் டிவிசிபிள் ஆகும் ஹோல் நம்பருமே. இல்லை ஒரு 17 ஒரு 12 கிடச்சிது அப்படின்னா அந்த ஹோல் நம்பரை நம்ம 9ஆல் டிவைட் பண்ணால் இட் லீவ்ஸ் சம் ரிமைண்டர். ஓகே, அப்போது இங்கே கொடுத்துருக்கிற டிஜிட்டை 5 + 6 + x + 3 + 4 + y + 4 இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். 24. ஸோ இந்த நம்பரை மட்டும் நம்மளால் ஆட் பண்ண முடியல, இட் மஸ்ட் பி எக்ஸ். நீங்கள் எப்படி ஒய் கண்டுபிடிச்சோமோ 0 1 2 3 அந்த மாதிரி நம்ம 0 1 2 3 ப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு 0வை ஆட் பண்ணிப்போம். 24 + 0 will be 24. கண்டிப்பாக அது 9 டேபிளில் வரக்கூடிய நம்பர் கிடையாது. ஓகே, விச் இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 9. நெக்ஸ்ட் 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 24 + 1 25. இதுவும் 9 டேபிளில் வரக்கூடிய நம்பர் கிடையாது. அண்ட் தென் 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 24 + 2 is 26. ஸோ 26 9ஓட மல்டிபிள் கிடையாது. இப்போது 3 அப்ளை பண்ணி பார்க்கலாம். 24 + 3 27. ஓகே, ஸோ 24 + 3 27. எஸ், 27 ஒரு மல்டிபிள் ஆஃப் 9. இந்த 27 9ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர். ஸோ இப்போது நம்ம எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 3ன்ற நம்பர் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். மற்ற எந்த நம்பருமே செட் ஆகலை இல்லையா? ஸோ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வில் பி 3. இப்போ கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நமக்கு கிடச்ச 2ன்ற ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும், 3ன்ற ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த 2 ஆன்சருமே இருக்கும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா வாட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா எக்ஸையும் ஒய்யும் சேர்த்து ஆட் பண்ணி தான் நம்ம சொல்லணும். ஸோ 3 + 2 will be 5. The right answer is option 3, 5. Next question. If the 8-digit number 179x091y is divisible by 88, the value of 5x minus 8y. x and y கண்டுபிடிச்சிட்டு then 5x minus 8y இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற நம்பர் 88ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ 88ஆல் நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் இதை நம்ம பிரிக்கலாம். 8 × 11 அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, ஸோ டில் ஒரு 12 வரைக்குமே 11 வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எவ்வளோ ஹியூஜ் நம்பர் கொடுத்தாலும் நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸை வச்சு இந்த மாதிரி பிரித்து அதுக்கப்புறம் இதோட டிவிசிபிலிட்டி ரூலை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒட்டுமொத்த நம்பரும் 88ஆல் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 8 and 11 இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த நம்பர் கண்டிப்பாக 8ஆலையும் டிவிசிபிள் ஆகும். 88ஆல் அது டிவிசிபிள் ஆகுதுன்னா மீனிங் இது 8ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 11ஆலையும் டிவிசிபிள் ஆகும்ன்றது தான் மீனிங். ஓகே, இப்போது 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் ஜஸ்ட் நவ் தான் பார்த்தோம். லாஸ்ட் 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இது 8ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். ஸோ லாஸ்ட் 3 நம்பர்ஸ் எடுத்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 1 8 is 8, 9 minus 8 1, then bring down 1, again 1 8 is 8, 11 minus 8 will be 3, bring down y. ஸோ இப்போ இந்த yக்கு 0 1 2 3 4ன்னு நீங்கள் மட்டும் 9 வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸை ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணிட்டே வாங்க. 0 அப்ளை பண்ணோன்னா 30 is not divisible by 8, 1 அப்ளை பண்ணால் 31, 31 is not divisible by 8, 2 அப்ளை பண்ணி பார்க்கலாம் 32. எஸ், 32 வந்து 8ஓட 4th மல்டிபிள் இல்லையா? 4 8s are 32. அப்போது ஒய்யோட வேல்யூ மஸ்ட் பி 2. ஓகே, ஸோ ஒய்யோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நவ் வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போது எக்ஸ்ன்ற நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தது நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ண போகிறது 11ஓட நம்பர் 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அட் ஈவன் பிளேசஸ் அண்டு அட் ஆட் பிளேசஸ். இப்போது கொடுத்துருக்கிற அந்த நம்பரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? y வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் y by 2. அந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா? இது எல்லாமே ஈவன் பிளேசஸ். ஓகே, செகண்ட் பிளேஸ் நீங்கள் லெஃப்ட் டு ரைட் இந்த டைரக்ஷன்லேயும் வரலாம், இந்த டைரக்ஷன்லையும் வரலாம். ஸோ இந்த டைரக்ஷனில் வரும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது 4th பிளேஸ், இது 6th பிளேஸ், இது 8th பிளேஸ். ஸோ 7 + x + 9 + 2 இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டு தென் மைனஸ் odd numbers places 1 9 0 1, 1 + 9 + 0 + 1. ஸோ இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் கண்டிப்பாக டிவிசிபிள் பை 11ஆக இருக்கணும். ஓகே,
ஸோ 7 + 9 + 2 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18 ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ண முடியாது, அப்படி இருக்கட்டும். -9 + 1 10, 10 + 1 11. 18 - 11 will be 7 + x. இப்போது இந்த எக்ஸ் கூட நம்ம என்ன நம்பர் ஆட் பண்ணால் 11ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் வரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 7 கூட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி 11 இல்லையா? அப்போது இங்கே எக்ஸோட வேல்யூ 4. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க கேட்குற டேர்மை கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, ஸோ they are asking 5x - 8y. 5 into value of x is 4 minus 8 into value of y will be 2. 5 4s are 20, 8 2s are 16, 20 minus 16 will be 4. Option 1 is the right answer.